எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும். 100 crore நம்பர் இருக்கும். அதுக்கான வழி தெரியாமல் இருக்கும். அந்த வழியை காமிக்கிற முக்கியமான ஒரு வேலையில் நாங்கள் இருக்கோம். இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இப்படி சொல்லுவேன், பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய ட்ரீம் இல்லாதது தான். நான் வந்து 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய பிஸ்னஸஸ் பார்க்குறோம், சின்ன பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் சொல்லிட்டு. பட் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நல்ல ட்ரீம் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் 2 தப்பு பண்ணுவாங்க. ஒன்று, நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. இன்னொருத்தர் அவர் வந்து அங்கேயே இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சு ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கரெக்டாக ஓகே நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டோம், அந்த பிஸ்னஸை 100 கோடிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. சரி, ட்ரீம் இல்லாத பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்களா? பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் பெரிய ட்ரீம் இல்லாதது தான். பெரிய ட்ரீம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸில் அடுத்த மூவ் என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ருட்டீன்ஸில் மாட்டிப்பீங்க. காலையில் எழுந்துக்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், தென் தூங்கணும், இந்த ருட்டீன்ஸ்லேயே மாட்டிப்போம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸும் ருட்டீன்ஸில் மாட்டிப்பாங்க. அது நாங்கள் வந்து டிஓஜி ரொட்டீன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது டாக் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டிஓஜி ரொட்டீன்ஸ்னால் என்ன? அவங்க வந்து டெய்லி ஆப்ரேஷன்ஸில் மாட்டிப்பாங்க. ஓகே, ஃபோக்கஸ் வந்து 80% ஆஃப் த டைம் வந்து டெய்லி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். கடையை அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக்கு வாங்கிட்டு வருவாங்க, எல்லாமே ஆல் இன் ஆல் அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அந்த லாஸ்ட்டு ஜி வந்து க்ரோத்துக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டிஓஜியாக இருக்கிறவங்கள வந்து ஜிஓடியாக மாற்றணும், காடாக மாற்றணும், பிஸ்னஸ் காடாக மாற்றணும். அதுதான் வந்து மெயின் தீமாக இருந்தது. பிஸ்னஸ் கார்டை எப்படி மாற்ற முடியும்? முதல்ல அவங்களுடைய மேக்ஸிமம் டைம், பிஸ்னஸ் ஓனருடைய மேக்ஸிமம் டைம் க்ரோத்தில் கொடுக்கணும். அவங்க ஒரு 80% ஆஃப் த டைம் க்ரோத்தில் கொடுக்கணும். ஆப்ரேஷன்ஸுக்கு 10% கொடுக்கணும். டெய்லி ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு 10% கொடுக்கணும். அப்போ அவங்க ஜிஓடி கார்டாக மாறிடுவாங்க. இப்போ கார்டாக நீங்கள் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த ட்ரீமை 100 கோடியே வச்சுக்கோங்க, என்ன தப்பாக போகுது? 10 கோடி 5 கோடி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ட்ரீமாக ஏன் வைக்கணும்? 100 கோடியை வச்சு நீங்கள் 60 கோடியில் லேண்ட் ஆனாலும் நீங்கள் சம்வேர் 10 டைம்ஸ் முன்னாடி இருப்பீங்க. திங் இஸ், பெரிய ட்ரீம் ஈஸியாக சக்ஸஸ் வந்துடும், சின்ன ட்ரீம் ஃபெயிலியர் ஈஸியாக தேடி வந்துடும்.